எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விடைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விடையிலும் மெய் துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, நீ ஜீவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக கர்த்தரங்களை நீர் கூட்டி சேர்த்திருக்கிற மேலான கிருபைக்காக, தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. கர்த்தர் இந்த நாளிலே தொடர்ந்து எங்களோடு நீர் இடைப்படுத்தீராக. கர்த்தர் எங்களோடு பேசும் அப்பா. நீர் பேசுகிற தேவன் அல்லவா, எங்களோடு இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சபைக்கு என்ன வயசாகுது? யாராவது 30 வயசுல யாராவது இருக்கீங்களா? Anybody here at the age of 30? 30 வயதில் இருக்கிறவர்கள் யாராவது? 28, 29, 30, இங்க வேணாம், இந்த சைட்ல வாலிபருங்க யாருன்னா 30 40க்குள்ளா வேண்டும் எப்படிங்கிறார் பார்த்தீங்களா? 30 40க்குள்ள எப்படி இருக்கணும்? அந்த மாதிரி இருக்கணும். உட்கார்ந்துக்கிறது. அப்ப சபை 30 வயது சபைனா ஊட்டி வளர்க்கப்பட்ட ஒரு சபை இல்லையா? அவர் வீட்டில் மட்டும் சாப்பிட மாட்டாரு. அப்பப்போ எங்கன்னா போண்டா பஜ்ஜி கிடைச்சா அதையும் சாப்பிட்ருவாரு. எங்கன்னா சூடாக எங்கேயாவது போட்டாங்கன்னா பிரியாணி அங்கேயும் சாப்பிட்டுட்டு வீட்டில் போய் என்னப்பா ஒரு மாதிரி உட்காந்துக்கிறேன், இல்லை போடுமா போடுமா போடு போடு. கடுத்த இடச்சிலெல்லாம் மேயிற வயசு அது. சாப்பாட்டை சொல்றேன், வேற எதுவும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தியத்தை தேடி அதை என்ன பண்ண? மேய்ந்து கொள். அல்லேலூயா. 30 வருஷமா தேவனுடைய வார்த்தைகளை மேய்ந்து இன்றைக்கு நல்ல வாலிப வயது ஆடுகளாய் கர்த்தர் கொண்டு வந்து சபையில உட்கார வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளுடைய செய்திக்காக நான் தேவ சமூகத்திலே காத்திருந்தேன். எங்க வீட்டில் சொல்லிட்டாங்க, போன மாசம் போனீங்கல்ல மதுரைக்கு, இந்த மாசம் போங்க, இந்த மாசம் கொஞ்சம் என்ன பண்ணிக்கங்க, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, அடுத்த மாசம் போகலாம். நான் என் மனைவி வீட்டை சொன்னேன், அடுத்த மாசம் எனக்கு பாம்பேயில் 3 நாள் மீட்டிங். சொல்லவே இல்லையே. அவங்க ஃபிக்ஸ் பண்றாங்க, நான் போறேன். அதேங்கம்மா நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறது, போகிறதுக்கு முந்தின நாள் எப்படி போவீங்க? அவங்க ஃப்ளைட்டில் கூட்டின்னு போயிடுவாங்களா அப்படின்னு. கடைசி நாள் வரையிலே, இந்த ஜீவன் இருக்கிற நாள் வரையிலே அவருக்காக வாழ வேண்டியது. இப்போ பார்த்து நிறைய பேர் கேட்குறாங்க, 75 வயசுலையா பாஸ்டர் பாடிக்கிட்டு இருக்கீங்க? ஆமாம், இன்னைக்கும் 6 லாங்குவேஜில் பாடிக்கிட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆடோ நம்ம வச்சதே, இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை. கடைசி நாட்களில் ஒருவிட பிரசங்கம் பண்ண முடியாம கூட போயிட்டாலும் துதிக்கிறத விட்டுறவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ரொம்ப வேகமாய் போகலாம். கொஞ்சம் சின்ன செய்தி தான் இன்றைக்கு எடுத்து வாசிப்போம் பெரியமார்களே. எபேசியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கட்டும். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். நீங்க எல்லாம் எங்க உட்கார்ந்துருக்கீங்க? உங்களை யாராவது உட்கார வச்சாங்களா? உங்களை யாராவது உட்கார வச்சாங்க? நாமளே வந்து இடம் பார்த்து தேடி தாண்டி 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 2 பேரும் அப்படி தள்ளி விட்டுட்டு நடுவில் போய் என்ன பண்ணிட்டோம்? நாம உட்கார்ந்துட்டோம். இங்க ஒருத்தர் கூட்டின்னு போய் உட்கார வைக்கிறாராங்க, கை தட்டுங்க. எவ்வளோ பெரிய ஆள் நம்ம. இந்த டெர்மினாலஜி உங்களுக்கு எப்படி தெரியுது? பாஸ்ட் டென்ஸா, பிரசன்ட் டென்ஸா, ஃபியூச்சர் டென்ஸா? பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். யார் அது?
யார் அது? கிறிஸ்து இயேசுவுக்குள். நல்லா தெளிவா பார்த்துக்கணும். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட யாரோ ஒருத்தர் எழுப்பினாராம். யார் அது? நல்ல வாய் திறந்து சொல்லுங்க. யாருங்க? கிறிஸ்துவை 3ஆம் நாள் எழுப்பினவர் யாரு? அப்படின்னு பொம்மரவனியன் டாக் மாதிரி கொலைக்க கூடாது. அது கொலைப்பே சரியா இருக்காது. அப்படின்னு திடீர்னு புல்டாக் பார்த்துக்கிறீங்களா? பா பா அப்படின்னும் பார்த்தாலே கதவு கிட்ட கையை வைக்கவே பயமா இருக்கும். அவ்வளவு கம்பீரமா இருக்கும். ஒரு நாய் அவ்வளவு கம்பீரமா இருந்தா விசுவாசி எவ்வளவு கம்பீரமா இருக்கும்னு தெரியுமா? யார் வரப்போறா, யார் கூட்டின்னு போக போறா, யார் உள்ள விட போறா, யார் உட்கார வைக்க போறா எல்லாம் தெரியணும்ப்பா. தியேட்டர் இருக்கிறது வச்சுக்கலைங்க. நம்ம மீனாட்சி அரங்கம்மாப்பா இங்க இருக்க தியேட்டர் பேரு இருக்கிற ஏதாவது தியேட்டர் ஏதாவது மதுரையாச்சே கட்டாயம் மீனாட்சின்னு தியேட்டர் இருக்குமே. இருக்கக்கூடியது தானே இருக்குதுங்களா? என்ன பண்றாரு? மீனாட்சி தியேட்டர் போட்டோ எடுக்கிறீங்களா? நீங்க வேற யார் யார் வர்றாங்கன்னு போட்டோ எடுக்கிறார். ரைட், ஓகே. இப்போ தியேட்டரில் போய் சினிமாவுக்கு டிக்கெட் வாங்கிட்டோன்னு வச்சுங்க, வாசலே நின்றுந்தா என்னப்பா நின்றுங்கிற உள்ள வந்து ஃபில்ம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. இந்த தியேட்டரில் நான் டிக்கெட் வாங்கியிருக்கிறேன், அதனால இந்த தியேட்டர் ஓனர் வந்து என்னை கூட்டின்னு போய் உள்ள உட்கார வச்சாதான் படம் பார்ப்பேன்னு சொன்னாருன்னா என்ன சொல்லுவாங்க? நீ பார்த்தா பாரு, பார்க்க அடிப்போ. நீ தான் என்ன பண்ணணும்? போய் டிக்கெட்டை நம்பர் போட்டுக்கிட்ட பார்த்துட்டு போய் உட்காந்துக்கணும். பாருங்களா, காசு கொடுத்து இப்போ எவ்வளோ டிக்கெட் எவ்வளோன்னு தெரியல. லேட்டஸ்டாக சினிமா பார்த்தவங்க யாருன்னா இருக்கீங்களா? ஐயோ, இந்த ஆள் வந்தாலே வம்புப்பா, கிண்டி கிளப்பிடுவான் ஐயா அந்த ஆள் அப்படின்னா. என்னடா தம்பி, அவனை முதுகு சொல்ற, நீ தான் புது கல்யாணம் ஆனவன், நீ தான் ஜோடியாக போயிருப்ப கல்யாணத்துக்கு. எவ்வளோ டிக்கெட்டு? எவ்வளோம்மா? 400 ரூபாய். என்னையா 400 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கியிருக்கேன்? ஏன் உங்க மேனேஜர் வந்து என்ன கூட்டிட்டு போய் உள்ள உட்கார மாட்டாரா? பார்த்தா பாரு, நான் டிக்கெட்டை கிழிச்சு போட்டுட்டு போ அப்படின்வாங்க. இங்க பாருங்களேன், உட்காரமும் செய்தார். பூட்டிக்கிட்டு போய் 30 ரொட்டியான உங்களையும் என்னையும். நம்முடைய நிலைமை என்னங்க? நம்ம எல்லாம் யாரு? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. இங்க யாரா இருந்தோம்? நம்ம பேரே மறந்து போய் நம்ம கிட்ட இருந்த பாவம் தான் நமக்கு பேரா மாறிடுச்சு. அப்படியே ஆடின்னு வருவான். அப்படின்னு ஒருத்தர். யார் அது வருது? அந்த குடிகார பையன். அவன் ஜானு. முகரக்கட்டைக்கு ஒரு பேர் வேற வேண்டி கிடக்கும். அவரை நான் ஜானு எல்லாம் கூப்பிட மாட்டேன், நான் கூப்பிடுவேன். ஆமா, அக்கிரமமே இப்ப அவருக்கு பேராயிடுச்சு. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும், ப்ளீஸ் டோன்ட் பிளே வெல் பிரீச். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்கள். அக்கிரமமும் பாவமும் உள்ள சேர்ந்து இப்போ நம்ம பேரே அழிச்சிருச்சு. இப்போ நமக்கு பேரே என்னன்னா குடிகார பையன் செத்து போய், நம்ம பேர் செத்து போய் குடிகாரன்ற பேர் இருந்துச்சு. இந்த ஸ்டேஜில் இருந்த நம்ம சாகும்போது நம்மளை ஒருத்தர் கூட்டின்னு போய் உட்கார வைப்பாரோம். கை தட்டிருக்கணுமே நீங்க. இல்ல மிரண்டு போய் சும்மா நிற்கிறீங்களா? மிரண்டு போய் சும்மா இருப்பீங்களா? ஆஹா, எனக்கு பேரே வீட்டில் பொய்க்காரி, வாயாடி, உலகத்தில் என்னென்ன கெட்ட பேர் இருந்துச்சோ அந்த பேரெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் அதில் இருந்து மறிச்ச என்ன ஒருத்தர் கூட்டின்னு போய் உட்கார வைக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஆளா நீ நானும் மாறல, அவர் மாத்திச்சார். அல்லேலூயா. நீதிமான்களாய் எங்க என்ன பார்த்தாலே ஏதோ சூழகிற சிங்கத்தை பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க. வேணா தடம் தாடி எடுத்துட்டு வந்துடுறேன். அவர் நம்மை நீதிமான்களாய் மாற்றினார்.
நமக்கும் பரலோகத்துக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. இப்போ 30 வருஷமா சர்ச்சில் இருக்கிறோமே, இன்னைக்கு மத்தியானம் செத்துட்டோம்னா, ஐயோ பாஸ்டர் நல்ல வார்த்தை பேசுங்க பாஸ்டர், இதுதாங்க இருக்கிறதுலே நல்ல வார்த்தை, இதுதான் இருக்கிறதுலே நல்ல வார்த்தை. திருத்தணி பக்கம் ஒரு சாவுக்கு போயிருந்தேன். ஒரு கிழவி, அந்த கிழவிக்கு எப்படியும் தாராளமாக ஒரு 87 இருக்கும், ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே ரட்சிக்கப்படலை. எல்லாரும் ஏறக்குறைய ஒரு 78, 79 85 அந்த பணத்தை சுற்றி கட்டி பிடிச்சிக்கிட்டு எல்லாரும் ஒரு நாட குனிஞ்சு பார்க்கறேன். நான் செய்தி கொடுக்க போய்க்கிறேன். சாவில் குனிஞ்சு பார்த்தா பச்சை மிளகா, பச்சை நிறம், வெங்காயம் சிகப்பு நிறம், சின்னடா அது யாருக்கும் தெரியாத கலர்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு. நான் மொத்தமாக ஒரு கழுவி கூப்பிட்டேன், படி என்ன பாட்டு பாடுற அப்படின்னு. பச்சை மிளகா பச்சை நிறம்பா, வெங்காயம் நிறுத்துங்கம்மா கொஞ்சம் எல்லாரும் அப்படின்னு. டைம் ஆச்சு, நான் ஊருக்கு போகணும் சென்னைக்கு. அதாவது ஒரு 10 நிமிஷம் செய்தி கொடுத்துட்டு போய்டுறேன். எல்லாம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அழுவுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், எதுக்குமா அழுவுறீங்க? இனிமே எப்போ சாமி பார்க்க போகிறோம் இந்த அம்மா மூஞ்சி அப்படின்னு. அந்த அம்மா மூஞ்சி பார்க்குற மாதிரியே இல்லை, அவ்வளோ பரிதாபம் பார்க்குறாங்க. தூக்கி அந்த பக்கமாக எல்லாரையும் உட்கார வச்சுட்டு 2 வார்த்தை கேட்பேன், பதில் சொல்லிட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணுங்க உங்கள் கொயற அப்படின்னா. என்ன தம்பி சொல்லுப்பான, உங்களை எல்லாரையும் கூப்பிட்டு உங்கள் தாத்தா உங்களுக்கு இந்த சொத்தை எழுத சொன்னார்னு சொல்லி ஒவ்வொரு கிழவிக்கும் அவங்கவுங்க தாத்தா ஒரு வீடு எழுதுனா சந்தோஷமாக வாங்கிக்குவீங்களா? பச்சை மிளகா பச்சை நிறம், வெங்காயம் சிவப்பு நிறம் பாடின்ப்பீங்களா? இல்லை கை நீட்டி கொடுப்பா சொத்தாந்து வாங்குவீங்களான்னு கேட்டேன். அவங்க எல்லாரும் சொத்து கொடுத்தா வாங்கிக்குவோமே நாங்கள். நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், இந்த மரணம் நம்ம தாத்தா நமக்கு கொடுத்த சொத்து. எந்த தாத்தா? எந்த தாத்தா? வேணான்னு சொல்லாமா? இனிமேல் நம்ம சாவில் அழுவலாமா? என்ன கொடுத்துட்டு போய்கிறாரு? ஆபரணம் எது கொடுத்தாரோ இல்லையோ, மரணத்தை வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ அது தாத்தா சொத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால அதை கிராஸ் பண்ணி வரும்போது நம்மளை ஆண்டவர் என்ன பண்றாரோ அதுக்கு முன்னாலேயே நம்மை தயார் பண்ணி உன்னதங்களிலே என்ன பண்றாரா? உட்கார வைக்கிறார். இங்க வைத்தார்னு போட்டிருக்குது. வாசிங்க, இன்னொரு வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோட கூட உட்காரவும் செய்தார். அல்லேலூயா. அப்ப 30 வயசு ஆகும்போது நல்ல வசனத்தை கேட்டு ஸ்ட்ராங்கா இருக்கிற சபை எல்லாரும் எப்படி இருக்கணும்னா, ஒன்று மரணத்துக்கு, இன்னொன்று தேவனுடைய வருகைக்கு. சரி, மரணம் கூட நீங்க வேணான்னு சொல்லிடலாம், ஆண்டவருடைய வருகை வேணான்னு சொல்ல முடியுமா? வந்துட்டாருன்னா 12:30 நான் மைக்கோட போயிடுவேன். அல்லேலூயா. நீங்க எல்லாம் பேனா பென்சிலோட போயிடுவீங்க. அல்லேலூயா. ஆனா ரெடியா இருந்தா. அல்லேலூயா. நான் ரெடியே ஆண்டவரே அப்படின்னு சொல்றவங்கெல்லாம் ஒரு கை தூக்குங்க பார்ப்போம். வெரி குட். பரலோகம் உங்களை பார்த்து மகிழ்கிறது. அப்படியே சபை என்ன ஆயிட்டு ரெடி ஆயிட்டு இருக்குது. இப்ப நான் ஒன்று கேட்கிறேன், உண்மையா ரெடி ஆகிறவங்க எல்லாம் கை தூக்குங்க. அப்படியா? உண்மையாவா? உங்க வீட்டுக்காரங்களெல்லாம் கேட்கலாமா? அங்கே உங்கள் மனைவிமாருங்களை கேட்கலாமா? இவங்கெல்லாம் ரெடியாக பார்க்குறாங்க பரலோகத்துக்குன்னு. உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க. அது அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவ்வளோ மோசமாக இருந்த நம்மை கர்த்தர் இன்றைக்கு எழுப்பி இருக்கிறாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரைட். இந்த இப்படிப்பட்ட ஒரு ஸ்தானம், இதற்கு முன்னால கர்த்தர் இந்த பூமியிலே நமக்கு விசுவாசியான பிற்பாடு 7 ஸ்தானங்களை வைத்திருக்கிறார். இந்த ஸ்தானங்கள் முக்கியமாக விசுவாசிகளுக்கு தெரிய வேண்டியது. முதல், பிள்ளை என்கிற ஸ்தானம். அடுத்து சகோதரன் என்கிற ஸ்தானம். அடுத்து புத்திரர் என்கிற ஸ்தானம். அடுத்து சுதந்திரர் என்கிற ஸ்தானம். அடுத்து பரிசுத்தன் என்கிற ஸ்தானம். அடுத்து ஆசாரியன் என்கிற ஸ்தானம். அடுத்து ராஜாக்கள் என்கிற ஸ்தானம். எத்தனை ஸ்தானம்?
இப்ப நீங்க இதுல எந்த ஸ்தானத்தில் இருக்கிறீங்க? பிள்ளைகள் ஸ்தானத்துக்கு போறதுக்கு என்ன வேணும்? எனக்கு சகோதர ஸ்தானத்துக்கு போறதுக்கு என்ன வேணும்? புத்திரர் ஸ்தானத்துக்கு போறதுக்கு எனக்கு என்ன வேணும்? சுதந்திரன் அப்படின்ற ஸ்தானத்துக்கு போறதுக்கு எனக்கு என்ன வேணும்னு அப்படி ஏடி என்ன பண்ணிடலாம், சுருக்கமா எனக்கு என்ன பண்ணிடலாம், பார்த்து முடிச்சுக்கலாம். ஏன்னா சாயந்தரம் இன்னொரு புது செய்தி காத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, எதனால இந்த 7 ஸ்தானத்துக்குள்ளே நாம போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்? எபேசியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யாருன்னா ஒருத்தர் கொஸ்டின். அவரை பற்றும் விசுவாசத்தால் அல்லேலூயா, அல்லேலூயா. அண்ணாச்சி, அந்த லைட் அங்கதான் இருக்கணுமா? கொஞ்சம் நகர்த்திக்கலாமா? எப்படி? இல்லை, எனக்கு அங்கே இது தெரியல, வேர்ட்ஸ் தெரியல. அதை வாசிக்கும் போது கொஞ்சம் ஓகே, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. அவரை பற்றும் விசுவாசத்தால் பரலோகத்திற்கு போகிறதுக்கு உங்களுக்கு எனக்கு எந்த தகுதியும் கிடையாதது. அப்ப எதால வருதுன்னா, அவரை பற்றின விசுவாசத்தால். அந்த விசுவாசமும் யாருடையது? யாருடையது? நமக்குள்ளே விசுவாசத்தை என்ன பண்ணார்? அவர் துவக்கினதை நாம் என்ன பண்ணி கொண்டோம்? பற்றி கொண்டிருக்கிறோம். அப்படிதானே? அப்படிதானே? நிறைய பேர் திருட்டு முடிக்கிறீங்க. எப்படி தைரியமா சொல்லாமா பற்றிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு? விசுவாசிகள்லாம் ஒரு ஆள் சொல்லுங்க. விசுவாசிங்கெல்லாம் 3வது சொன்னா பாதி பேர் கையை கழி போட்டுருவீங்க பொருந்து. விசுவாசிகள் தானே நீங்கெல்லாம். அவர் உங்களுக்குள்ளே உண்டாக்கின விசுவாசத்தை பற்றி கொண்டிருப்பதினாலே உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வந்திருக்கிறதா. அது என்னன்னா, அந்த விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு ஒரு தைரியமும் திட நம்பிக்கையோட என்ன நம்பிக்கை வந்திருக்கிறது? தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. பாக்கியம்னா என்ன? ஸ்லாக்கியம்னா என்ன? இந்த வார்த்தைலாம் தமிழ்ல இருக்குதா இல்லையா? ஸ்டீவன் மனைவிக்கு தெரியாது பாக்கியம் ஸ்லாக்கியம். இல்ல தெரியாது. என்ன இந்தியில என்ன அவனுக்கு தெரியுமா? உனக்கும் தெரியாது. ரைட், ஓகே. பாக்கியம் என்ன, ஸ்லாக்கியம் என்ன? பாக்கியம்னா என்ன, ஸ்லாக்கியம் எனக்கு போட்டிருக்குது. ஸ்லாக்கியம் உண்டாயிருக்கிறது. அதை பார்ப்ப என்னமோ போட்டான் பாவம் இந்தியில. எனக்கே தெரியாதடா, அதை போட்டு வச்சுட்டியே. ஹலோ போல் வாசிங்களா? என்னன்னு கொஞ்சம் ஜாலியா இருப்போம் இன்னைக்கு. ஹிந்தி தெரியாதா? தெரியுமா? வாசிக்கலாமா? மாலும் நகியா? எப்படி? ரைட், விட்டுருங்க. ரைட், ஓகே. விசுவாசத்தால் தமிழ் போயிடு மகனே. அவரை பற்றும் விசுவாசத்தால் நமக்கு ஸ்லாக்கியமும் பாக்கியமும். பவுல் ஒரு இடத்துல சொல்லுகிறார், நான் அந்த ஸ்லாக்கியத்துக்கு உரியவனாக பிறந்தேன். சொல்றாரா இல்லையா? அவரை செம்மடி அடிக்கிறாங்க. யார? பவுல. யார்? 2 பேரும் மட்டும் பேசுறாங்க. மற்றவங்க எல்லாம் வெறும் சங்கீத புஸ்தகம் வாசிக்கிறவங்க பிறகுது. முழு பைபிள் வாசித்தவங்க 30 வருஷத்துல முழு பைபிள் வாசித்தவங்க கொஞ்சம் கை தூக்குங்க பார்ப்போம். 30 வருஷத்துக்கு 3 பேர் தான் வாசித்துக்கிறாங்க முழு பைபிள். அவ்வளோ கஷ்டமா வாக்குது பைபிள். ஹிந்தி மாதிரி ஹிந்தி பைபிளை வாசிக்க சொல்றான் உங்களை. தமிழ் தான். அங்க அவன் சொல்லுகிறான், அவன் அடிக்கும் போது அவனை அடிக்காதே, அவன் ரோமன். நான் அந்த ஸ்லாக்கியத்துக்கு உரியவனாக பிறந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றான்னா, அதை அவன்கிட்ட இருந்து வாங்க முடியாது. பாக்கியம்னா என்ன தெரியுமா? இப்ப யாராவது என்னை கூப்பிட்டு தாஜ்மஹால்ல உன் பேருக்கு எழுதி வச்சிடலான்னுங்கிறேன்னு சொன்னாங்கன்னு வச்சுங்க, எப்படி இருக்கும் எனக்கு? லவனடியே நீங்க வா அப்படின்னு வந்த உடனே, இன்னையிலேருந்து தாஜ்மஹால் உன் பேருக்கு எழுதிடுறப்பா அப்படின்ட்டு அப்படி இருக்கும். இதுக்கு பேர் என்ன? ஸ்லாக்கியம் இல்லை, பிச்சைக்காரனுக்கு கிடைச்ச பாக்கியம். நம்ம எல்லாம் யாரு தெரியுமா? பாக்கியமான சொல்லப்படல, ஸ்லாக்கியம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எப்ப நம்மை தெரிந்து கொண்டாரோ
அப்பவே நாம் பாக்கியவானாக இருந்தவர்கள் இப்போ ஸ்லாக்கியவானாக மாறி அப்படின்றது எதன் மூலமாய் உண்டாகும்? நீ எந்திர பயப்படலாம், நீ எந்திர, எட்டி பார்க்காத எந்திர. இவங்க 2 பேரும் யாரு? ஏன் ஒரே அப்பா அம்மாவுக்கு பிறந்தவங்க, ஒரே வீட்டில் இன்னைய வரையில் ஒன்றா வளர்ந்தவங்க. அப்போ உட்காருங்க மகனே, உட்கார். எதனால் சகோதரர் என்கிறது உண்டாகிறது என்றால் நம்முடைய ஜீவியத்திலே காணப்படுகின்ற ஐக்கியத்தின் மூலமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் பெரியவன் தம்பி, உட்கார் நல்லா சொல்லும். வில்சன், இது வில்சன். ஜென்சனா? எங்கடா பேரு? உங்க டேடி பேரு எங்க? டேடி எங்க இருக்கிறாரு? ஓகே பிரதர், சூப்பர் சூப்பரா. பேர்ல கூட அண்ணன் தம்பியை பிரிக்கவே இல்லை. வில்சன், ஜென்சன். இந்த வில்சனுக்கு இந்த ஜென்சன் யாருன்னா வேணும்? தம்பி, இங்க இருந்து இவ்வளவு தூரம் இப்போ வில்சன் கூட்டின்னு போயிட்டாங்க வச்சுங்க. இவன் தம்பி இல்லாம போயிடுவானா? இவன் தம்பி இல்லாம போயிடுவானா? நான் கூப்பிடுறேன் கொஞ்சம் வாடா அப்படின்னு ஜென்சன் கூட்டின்னு வந்தான்னு வச்சுக்க. யார? வில்சனை. அப்ப இவன் நீ எனக்கு தம்பி கிடையாது, அண்ணன் கிடையாது சொல்லுவானா? ஏன்னா இது 2 பேத்துக்குள்ள என்ன இருக்குது? என்ன இருக்குது? ஐக்கியம். இங்க உட்கார்ந்து இருக்கிற எத்தனை பேருக்கு இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியம் இருக்கிறது? எடுப்போம் 1 யோவான். நம்ம எல்லாம் யாருக்கு சகோதரர்? ஒருவேளை ஒரு சிலருக்கு அண்ணன் தம்பியே இல்லாம இருக்கலாம். நம்ம யாருக்கு சகோதரர்? யாருக்கு சகோதரர்? அவர் நம்மை சகோதரர் என்று சொல்ல வெங்கமாகுது. எபிரேயர் 2:11 வாசிமல்ல. எப்படி எனில், யாருன்னா ஒருத்தர், எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும், பரிசுத்தம் செய்கிறவர் யாரு? பரிசுத்தம் செய்யப்படுகிறவர் யாரு? பரிசுத்தம் செய்கிறவர் யாரு? இயேசு. இயேசு. அப்புறம் அது யாரு? படுகிறவர்கள் அப்படின்னா யாரு? பெரிய கூட்டம். நம்ம யாவரும் யார? இந்த ஒருவரால, பிதாவாகிய ஒருவராலே உண்டாக்கி இருக்கிறார்கள். இதன் நிமித்தம் நம்மை சகோதரர்கள் என்று சொல்ல யார் வெட்கப்படல? யார் வெட்கப்படல? நம்ம கூட பிறந்தவங்க சொல்லுவாங்க. ஏன் நம்மளை பெற்றவங்களே சொல்லுவாங்க, என் பிள்ளையா இது, எனக்கு போய் பிறந்துக்குது பாரு. இயேசு சொல்வார் நினைக்கிறீங்க? ஒரு கைத்தட்டுங்க, ஒரு நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு நாளும் இது என் பிள்ளை இல்லைன்னு என்ன பண்ண மாட்டாரு? சொல்லவே மாட்டார். அவங்க சொல்ல வெட்கப்படாமல் அல்லேலூயா. என்ன பாருங்க, எந்த விதத்திலேயாவது எனக்கு உங்களை கொஞ்சம் கீழே நான் நினைக்கலாமா? நேவர். அவன் நினைக்கவே இல்லை. எனக்காவது நான் பாஸ்டர் தெரியுமா? நாம் சகோதரர்கள். ஒருத்தரையும் எந்த காரியத்தை கொண்டும் அம்மாவுக்கு கைத்தட்டி ஸ்டார்ட் பண்ணி விடுற வேலை போதுக்குது. கொஞ்சம் பதில் சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு கை தட்டினீங்க? எதுக்கு கை தட்டினீங்க? வசனம் இல்லை என்னன்னு சொல்லுங்க. நான் ரொம்ப கெட்டவன் தெரியுமா உங்களுக்கு? ஒன்று புரிஞ்சுக்காத வரையில உங்களை விடவே மாட்டேன். நானும் பார்த்தேன் 3 தடவை நீங்க தான் கைத்தட்டலுக்கு விசில் கொடுக்குற ஆளாகிறீங்க பீனு. ஏன்னா மற்றதெல்லாம் நீங்க தட்ட ஆரம்பிச்ச உடனே கூட சேர்ந்து என்ன பண்ணுது? எனக்கு மக்கள் சபையே பிடிக்காது. சரியா சொல்லுங்க, எதுக்கு கை தட்டினீங்க? வசனம். ஆஹா, நீங்க இயேசுக்கு திருப்பதி லட்டு கொடுத்தீங்க போல இருக்குது. வசனம் நல்லாகுது பாவா.
எந்த வசனம் கெட்ட வசனம் சொல்லிக்குது? அல்லேலூயா. இங்கே இருக்கிறவங்க யாராவது சொல்லுங்க. அடே தம்பி நீ சொல்லு. இயேசு கிறிஸ்துவே எந்த ஒரு காரணத்துக்கும் நம்மளை யாரோ மாதிரி என்ன பண்ணல, தள்ளல. என்னைக்கு பாஸ்டர் என் பையனுக்கு 28 ஆயிடுச்சு பாஸ்டர், அவனுக்கு எப்படியாவது ஒரு பொண்ணு பார்த்து பாருங்க பாஸ்டர். பார்க்கறேன் கொஞ்சம் வாங்கல, கொஞ்சம் வாங்க, தேவரில் பாருங்க, கொஞ்சம் வாங்கல. என்னம்மா தான் சொன்னியம்மா, பார்க்குறம்மா உன் பையனை பார்த்துக்கிறேன், அந்த ஹைட்டு வெயிட்டுக்கு பார்க்குறேன். தயவுசெய்து எஸ்சி எஸ்டியில் பார்த்துறாதீங்க. ஏன் அவனுக்கு என்ன கம்மியாக இருக்கும்னு எனக்கு தெரியல, இல்லை தேவருக்கு எது ரொம்ப பெருசாக இருக்கும்னு எனக்கும் தெரியல. இன்னும் நம்ம சபையில் அப்படிப்பட்ட ஆளுங்க யாருன்னா இருக்கிறீங்களா? இந்த மீன் பிடிக்கிறதுலே 2-3 பேருக்கு போயிருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். எல்லாரும் போய் ஒரே கடல்ல தான் மீன் பிடிக்கிறீங்க. அவ்வளோ பெரிய கடல்ல போய் எல்லாரும் ஒரே மீனை பிடிச்சிட்டு, ஆனா பொண்ணு பார்க்கும்போது நீங்க தான் சொல்லுங்களேன், என்னென்ன மீன் வருங்க, என்னென்ன மீனை வருங்க, அவங்கள வகை ஏறுறாங்க. பெர்னாண்டஸ் இங்கிலீஷ் மீன் போலகுது. அப்புறம் மீன் பிடிக்கிற வேலைக்கு போறவங்க சொல்லுங்கம்மா. ஐயோ நான் ரொம்ப கெட்டவம்மா, நல்லவங்களா தான். அடுத்தது அடுத்த மீன் பிடிக்கிறது யாரு, என்ன மீன்? பெர்னாண்டஸ். அப்புறம் வேற மிராண்டோவா? தமிழ்நாட்டில் ஓரத்தில் மீனை பிடிச்சி விட்டு சொல்றதெல்லாம் ஜப்பான் சைனா பேர் மாதிரி இது. பெர்னாண்டோவில் பாருங்க, மிராண்டாவில் பாருங்க, எல்லாத்திலையும் பாருங்க. நான் ஒருத்தரை கேட்டேன், நாடாரில் தான் பொண்ணு வேணுனாரு. எதுக்கே அதை கேட்குறது இல்லை சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் பாஸ்டர் அப்படின்னா. என்ன சாப்பாடு விஷயம்? நாங்கள் கடைசியாக சாப்பிட்டு எழுந்திருக்கும் போது கொஞ்சோண்டு சோறு போட்டு பால் ஊற்றி சக்கரை ஊற்றி தின்னுவோம். இது ஒரு பெரிய வேலையாயா? எவன் தட்டில் சோத்தை போட்டு தண்ணி இதை பாலை ஊற்றி சர்க்கரை போட்டு என்ன பண்ணுமா? தின்னுதான். யாருன்னா இங்கே ஜாதியை பார்க்குறவங்க இருக்கிறீங்களா? இருந்தீங்களா? நீங்க யார் கிடையாது தெரியுமா? இயேசுக்கு யார் கிடையாது தெரியுமா? இயேசு யாரையாவது எனக்கு எஸ்சியா, நான் யூதன் அப்படின்னாரா? சொன்னாரா? நம்மளை எந்த ஜாதியை வச்சு அவர் என்ன பண்ணல, பிரிக்கவே இல்லை. அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது? இன்னைக்கு என்ன கூத்து நடக்குது தெரியுமா கல்யாணத்துல? பாஸ்டர் தாலி கட்டினாதான் அது நல்லா இருக்கும் பாஸ்டர். அதுக்கு என்ன பண்றீங்க நீங்க? சர்ச்சு உள்ள பைபிள் மாத்துறீங்க, நாங்க கொண்டு போய் மேடை மேல நாங்க தாலி கட்டிக்கிறோம். அப்புறம் என்னத்துக்கு இயேசுவின் நற்செய்தி துர்ச்செய்தி சபை இது? நீங்க என்ன பண்ணுங்க, 4 பேர் முன்னால ரீத் ஒயர் போட்டு ஃப்ராக்கு போட்டு பொண்ணை கூட்டின்னு வரோம். நீங்க என்ன பண்ணிடுங்க. சரி உங்களை பார்த்து கேட்கிறேன், தாலி கட்டி கல்யாணம் பண்ணணும் பைபிள் எங்க இருக்குது? என்னை எப்படி பாக்குறீங்க தெரியுமா? என்ன தூக்கின்னு வந்துக்கிறான்ப்பா இந்த ஆளு. பைபிள்ல எந்த இடத்துல என்ன மாதிரி கல்யாணம் பண்ணணும்னு போட்டுக்குது? சிஸ்டர் கை தட்டவே மாட்டீங்க எனக்கு தெரியும். உங்களை சரியா பிடிச்சிட்டோம் ஒரு இடத்துல. சமயத்துல இந்த டூப்ளிகேட் ஊழியக்காரனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக மொத்தம் நம்ம பேச ஜனங்க கை தட்டுறாங்க அப்படின்னு ஆஃப் பண்ணி விட்டேன் கை தட்டுறத. ரைட் சொல்லுங்க. அது எதிரே இது எங்கெங்க போட்டுக்குது? இந்த முறைப்படி பொண்ணு ஐடி கம்பெனியில போய் சேர்ந்துடும். அதனால மாப்பிள்ளை வீட்டில் சொல்லிட்டோம், எனக்கு ஃப்ராக்கு போட்டா தான் கல்யாணம். என்ன போட்டா? அடியே ஃப்ராக்கு போட்டு அதுக்கு மேல மஞ்ச கயிறுல தாலி கட்டிக்கிறியா? பார்க்கறதுக்கு லூசு மாதிரி இருக்கும்.
பார்க்கறதுக்கு லூஸ் மாதிரி இருக்கும். சரி, எங்கேயாவது தாலி கட்டி கல்யாணம் நடந்துச்சுன்னு பைபிளில் போட்டுக்கிட்டா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் பைபிள் எப்போ மாற்றணும் தெரியுமா? ஒரு மாதிரி எல்லாம் திட்டு முடிக்கிறீங்க. இந்த பேரு 30ஆம் வருஷத்தை அதுவுமா ஒன்றுத்து கூட பதில் சொல்ல தெரியடா நமக்கு அப்படின்னு. நிச்சயதார்த்தம் அப்பதான் ஏன் நீங்க தான் சொல்லுங்க. பாஸ்டருக்கு டெஸ்ட். ஏன் நிச்சயதார்த்தத்தில் மாற்றணும்? கடையில் போய் வாங்கினா எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அந்த காலத்தில் இப்பெல்லாம் ஐடி கம்பெனியோட நுழைஞ்ச உடனே ஹாய் சுரேஷ் அப்படின்னு உடனே அப்படி கை கொடுப்பான். போகும்போது முதுகில் தட்டு போவான். யாரு? எவனோ கை விட்டு எவனோ முதுகில் தட்டுனவெல்லாம் போய் அவளை தொடாதான் ஒருத்தன் தான் என்ன பண்ணுவான் கடைசியில் கல்யாணம் பண்ணி. அப்படித்தானே லைக் ஐடி கம்பெனியெல்லாம் நீங்கள் அப்படித்தானே இருக்குது. பின்னாலே ஏற்றின்னு அவன் தோல் மேலே கை வச்சுட்டு போயிருக்கோம். பார்க்குறவங்கெல்லாம் புருஷன் பொண்டாட்டின்னு நினச்சிருப்பாங்க. அப்புறம் நிஜமா ஒரிஜினல் புருஷன் கூட போகும்போது இந்த பொண்ணு வேற ஒருத்த மேலே கை போட்டுன்னு போச்சு, அது யார்? அது சந்தேகம் வந்துடுது. அந்த காலத்து எதை கொடுப்பாங்க தெரியுங்களா? பொண்ணு யாரு மாப்பிள்ளை யாருன்னு ஏற்கனவே அவங்களுடைய குணாதிசயம் நாங்கள் நிச்சயதார்த்தம் பண்ணும்போது ஒன்று சொல்லுவோம். ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகிற வரையிலே பரிசுத்தமா இவர்களை என்ன பண்ணிக்கொள்ளும் அப்படின்னா என்ன அர்த்தம்? திருமணம் தான் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு லிவிங் டுகெதர் வாழ்க்கை வாழ கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, மாப்பிள்ளை பொண்ணு ஒரு பைபிளை கொடுக்கும், பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஒரு பைபிள் கொடுக்கும். இதெல்லாம் தெரியணும். நிறைய சபையில தெரியல. அது ஏன் தெரியல? எடுத்துன்னு போய் என்ன பண்ணுவாங்கன்னா, பொண்ணு அதுக்கு பிடிச்ச வசனத்தெல்லாம் என்ன பண்ணும் அண்டர்லைன் பண்ணும். மாப்பிள்ளை என்ன பண்ணுவாரு, அதை எடுத்துன்னு போய் அவர் அண்டர்லைன் பண்ணுவாரு. திரும்ப கல்யாணத்துக்கு அந்த பைபிளே கொண்டாந்து ஒருத்தர் மாத்திக்கும் போதுதான் அவர் உன்னத பாட்டை ரொம்ப லைன் போட்டிருந்தாருன்னு வச்சுக்க, செம்ம செக்ஸியாளுன்னு அர்த்தம். உன்னத பாட்டு என் புறாவே, என் உத்தமியே, என் ரூபவதியே உடனே எம்மா அப்படின்னு இது புரிஞ்சுக்கும். இல்லை சங்கீதத்தை பண்ணியிருந்தாருன்னா ஏற்கனவே உபத்திரம் பிடிச்சாள் போல இருக்குது, புரிஞ்சுக்கும். ஒருத்தர் மனசை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் முன்னாலே கொடுப்பாங்க, அப்போ மாற்றிக்குவாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, எங்க தான் சொல்லுங்க. நம்ம சபை சூப்பராக இருக்கணுங்க. தொபியாஸ் ஒரு நாகங்குது தெரியுமா? எங்க இருக்க? ஆர்சி புக்கில் இருக்குது. அதில் தொபியாஸ் கல்யாணம் பற்றி எழுதியிருக்கும். அது ஒன்றில் மட்டும்தான். அது என்ன எழுதியிருக்கும் தெரியுமா? பெண்ணின் வலது கையை பிடித்து தகப்பனார் தொபியாசின் வலது கையிலே கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தார். இதாங்க கிறிஸ்தவ கல்யாணம். ஏன்னா அந்த காலத்தில் அதுக்கு முன்னால் பொண்ணும் சரி பையனும் சரி யாரையும் தொட்டு இருக்க மாட்டாங்க. இப்போதான் முதல் முறை என்ன பண்ணுறாங்க, தொடுறாங்க. அதனால நமக்கு என்ன பண்ணிட்டாங்க, இது ஏற்கனவே ஒரு மாதிரியான கேஸ் ரெண்டும். அதனால அதெல்லாம் இப்போ பழையபடியே வேணாம், அதுக்கெல்லாம் அந்த அளவுக்கு பரிசுத்தம் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தாலின்னு ஒன்று கட்டி மத்தியில் கொண்டாந்து. இது இந்திய சம்பிரதாயம். எந்த சம்பிரதாயம்? அப்போ ஃப்ராக் என்ன சம்பிரதாயம்? அது ஃபாரின் சம்பிரதாயம். கையில் வச்சுங்கிற பொக்கே அது என்ன சம்பிரதாயம்? அப்புறம் கழுத்தில் வேற மாலை. எம்மா நீ யார்தாம்மா நீ? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி தான் தேவையில்லாத ஜாதி மத்தி ஜாதி எல்லாம் விட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிற வேலைலாம் பண்ணக்கூடாது. 1 யோவான் 1:3 நீங்கள் எங்களோட கூட ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதே உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் அல்லேலூயா, அல்லேலூயா, இதுதான் உண்மையான ஐக்கியம். சரி,
இந்த சகோதரர் இயேசுவுக்கே சகோதரர் என்று சொல்லக்கூடிய அந்த பதவிக்கு வர வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17 முதல் 24. ஆதலால் யார் மகன் எழுந்த என்ன பாத்திர தேடியா? பவுல் எழுதினது. எத்தனை நிறுவனம் எழுதினார் பவுல்? வெரி குட், ரைட். மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல கிறிஸ்துவின் பிள்ளை இனி நடக்காமல் இருக்க வேண்டும். ரைட். அடுத்து, அவர்கள் புத்தியில் இருளடைந்து தங்கள் இருதய கடினத்தினால் என்னங்க அறியாம அவங்களுக்குள்ள, தேவனை அறியாதவங்களுக்குள்ள என்ன அறியாமை? என்ன நீங்கெல்லாம் கிறிஸ்தவங்கன்னு சொல்றீங்க, அப்ப கிறிஸ்தவர்கள் அறியாதவர்களுக்குள்ள இருக்கிற அறியாமை, இக்னரன்ஸ் எது? சரியா சொன்னோம். அதையும் சொல்லி அதுக்கேற்ற பதிலையும் சொன்னோம். எனக்கு சபை பிரில்லியன்ஸா இருக்கணும். எப்படி இருக்கணும்? பார்க்கும் போதே கேட்கணும், எந்த சபைங்க? இயேசுவின் செய்தி சபையா? சூப்பரா வளர்த்திருக்காருங்க அப்படின்னு பேர் வாங்கினங்க நம்ம. அல்லேலூயா. நமக்கு என்ன தெரியும், அவங்களுக்கு என்ன தெரியாது. நீங்க வெளியே போய் என்ன திட்டுங்க, பரவாயில்ல. பாஸ்டர் தயவு செய்து இந்த இன்னொரு பெரிய பேரணி கொண்டாட போறீங்க பாருங்க, அன்னைக்கு மட்டும் இவரை வரவே வைக்காதீங்க பாஸ்டர். கேள்வி கேட்டே சாவச்சிடும் அந்த ஆளு. நமக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு தெரியாதது. அதுக்கு முடிவு எது? ரெண்டும் சொல்லணும். நமக்கு பரலோகம் என்கிற மறுவாழ்வு இருக்கிறது என்று தெரியும். அவங்களுக்கு கை தட்டுங்க, 10 ரூபாய் வாங்கிக்கலாம். ரைட், ஓகே, சரி. பதில் எங்க எடுமா? இதற்கு எங்க தானே பதில் சொல்லணும் டக்குன்னு. என்ன ஒண்ணு வந்துச்சு? எல்லாருக்கும் தான் புத்திக்குது. கிடையாது. எபிரேயர் 9:27, அன்றியும் ஒரே சாவு ஒரு தடவை தான். இந்து சாவுல இருந்து போறவங்க சொல்லுவாங்க, இந்த மனுஷன் நல்லா வாழ்ந்தார்ப்பா, கட்டாயம் அடுத்த பிறவியில் நல்லா பிறப்பார். நம்ம என்ன சொல்லுவோம்? இன்னொரு பிறவிய கிடையாது. அது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. நமக்கு என்ன தெரியும்? ஒரு தடவை மனுஷனா பிறக்க வச்சாலே உன் அக்கிரமம் தாழ முடியல, இன்னொரு தடவை வேற பிறக்கணுமா? இந்த சபையினுடைய மூத்த போதகர் MC ராஜன் என்னை பார்த்தார். பார்த்துட்டு சொன்னார், நீங்க தான் என்னுடைய தலைமை போதகர், அதனால அடுத்த மாசம் வந்தீங்கன்னா நீங்க நம்ம சபை எல்லாத்துக்கும் உங்களை தலைமை போதகராக என்ன பண்ணுவேன், இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். இன்னைக்கு ஆண்டவரை சொல்ல ஆள் இல்லை, கறந்துட்டு போறதுக்கு தான் ஆள் இருக்குது. அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ பிடிக்குமோ, நம்ம கத்தர் அதுக்கு கூப்பிடல, கத்தர் கூப்பிட்டது வேற. வாசி மகளே, அவர் அந்நியராய் இருந்து தேவனுடைய ஜீவனுக்கே அவர்கள் அந்நியர். இயேசு கிறிஸ்து நமக்காக செத்தார். அட போயா, உனக்கு செத்திருப்பார், எனக்கு சாவல, அவருடைய ஜீவனுக்கு எனக்கும் சம்பந்தம் கிடையாது என்று அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும், எந்த விதமான படம் வந்தாலும் சரி, அதை டிவியில் பார்க்கறதும் சரி, அது தியேட்டரில் பார்க்கறதும் சரி, செல்லில் பார்க்கறதும் சரி, ஆக மொத்தம் உணர்வில்லாத எல்லா அசுத்தங்களையும் அவளோட நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு
ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ எங்கன்னா சர்ச்சில் சொல்லி கொடுத்தாங்களா? படம் பாருங்க. நம்ம சபையில இன்னும் டிவி பார்க்குறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீங்க நல்ல பிள்ளை மாதிரி செய்தியெல்லாம் சொல்லிட்டு முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போய் நம்ம செல்லில் அமுக்கினா போதும், மீனாட்சி தேட்டர், முருகன் தேட்டர் எல்லாம் வந்துடும். இந்த படம் நல்லா இல்லை, இதை பார்த்துட்டேன், அடுத்த படம் டேய் போடா, அடுத்ததுக்கு போடா இப்படி போட்டு பார்த்துட்டு சனிக்கிழமையானா இங்கே வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி உபவாச கூட்டத்தில் கலந்துக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமையானா இவங்க யாரு கிடையாது தெரியுமா? இவங்க கிறிஸ்துவுக்கு சகோதரர் கிடையாது. இந்த 30 வருஷமா இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தா நம்ம சகோதரர் கிடையாது. வாசி மகளே, நாம் இயேசுவிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே, அந்தபடியே முந்தின பழைய பாவிகளாயிருந்த அப்பொழுது நடந்து கொண்ட அந்த நடக்கையின்படி மோசம் போனோமே, அந்த பாவங்களினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து உங்களை விட்டு நீக்கி போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை, எத்தனாவது வசனம் மகன்? 24. சரி, கர்த்தர் நம்ம எப்படி படைச்சார்? சரியா சொல்றோம். ஆதியாவுக்கு போய் பாருங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவும் 2 நமது சாயலாகவும் பாக்கியம் ஸ்லாக்கியம் ரூபம் சாயல். என்னது? இயேசு நம்மை அவரது ரூபமாகவும் சாயலாகவும். ரூபம் என்கிறது உருவம், நல்ல கவனிங்க. சாயல் என்பது உள்குணம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப வெளியே வந்து இயேசு கிறிஸ்து மாதிரி இருக்குது முக்கியம் இல்லைங்க, உள்ள இயேசுவை போல இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மனுஷனை நீங்க என்ன பண்ணணும்? தரித்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அடுத்த வசனம், அவருக்கு சகோதரர் இருந்தா என்ன பண்ணணும்? 1 யோவான் 2 அதிகாரம் 4 முதல் 6 வசனம். தம்பி வெறும் இந்த தமிழ் மட்டும் போடுப்பா. யாருக்கெல்லாம் இயேசுவை தெரியும்? யாரும் கை தூக்க மாட்டேன்றீங்க? கேள்வி சொல்ற கேட்டா மாட்டிக்க போறோம்னா பரவாயில்ல, கை தூக்குங்க. இயேசுவை எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான் கை தூக்குங்க. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சபை நடுவே சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன். அவருடைய கற்பனையில ஒரு கற்பனை சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமையான எங்க வரணும்? ஆலயத்துக்கு வரணும். முதல் வாரம் மட்டும் வந்துட்டு அடுத்த 3 வாரம் நீங்க வரலன்னு வச்சுங்க, நீங்க கிறிஸ்டியன் இல்லை, அவருக்கு சகோதரனோ இல்லை. வாசி மகளே, அவனுக்குள் சத்தியம் இல்லை. அவருடைய வசனமாகிய இந்த வேத புத்தகத்தில் இருக்கிற வசனங்களை கை கொள்கிறவர்களிடத்தில் நீ உண்மையா இயேசுவை நேசிச்சா இதுக்கு நீ கை கொள்ள வேண்டும். ஆமென். அடுத்து, கிறிஸ்துவுக்குள்ளவே தான்ப்பா இருக்கிறேன், என்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்தனோ அன்னையில இருந்து இன்னையே வரல, நான் கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கிறேன் என்று சொல்கிறவன் எவனோ அவன் நடந்தபடியே தானும். அல்லேலூயா. இல்லைன்னா நம்ம யாரும் கிடையாதுங்க. அவன் நடந்தபடியே அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு நடையில் யாருக்காவது தெரியுமா எப்படி இருக்கும்னு? காந்தி நடை எல்லாருக்கும் தெரியும். விற்கு 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 நடப்பாரு. பார்த்துக்கிறீங்களா? வெறும் உடம்போட ஒரு கொம்பை வச்சுக்கணும். இயேசு ஒருவேளை எப்படி நடந்திருப்பாரோ?
நம்ம எல்லாம் தாடி வச்சுக்கணும். அப்போ அவருடைய ஜீவியம் எப்படி இருந்ததோ நம்மளை பார்க்கும்போது சொல்லணுங்க, இந்த போது பார் ராணி கரெக்டா அல்ல தப்பா கப்பா சொல்லி போதைக்காம, அது இயேசு பிள்ளைப்பா. அது செய்கையெல்லாம் இயேசு மாதிரி இருக்கும், அது பேச்செல்லாம் இயேசு மாதிரி இருக்கும். மீன் கடைக்கு வந்தாதான் தெரியும், கொடால தண்ணி பிடிக்கும் போது தான் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிய வெள்ளி அன்னைக்கு 12 அறையில போலாமா? ஹலோ, போலாமா? ரைட். நான் சொல்றது ராத்திரி 12. எனக்கு கூட அப்படிதாங்க சொல்லிக்கிறாங்க. இந்த என்னது அக்டோபர் அதுக்குள்ள செத்துருவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ஐ எம் இன் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர். டாக்டர்லாம் தலையை பிச்சுன்னு உட்காந்துக்கிறாங்க. நிஜமாவே இவருக்கு இருக்குதா இல்லையா? என்னையா அது நீங்களே டெஸ்ட் பண்ணிட்டு சொல்லிங்கிறீங்க. இல்லை தெரியலங்க, உங்களை பார்த்தா பின்னால் இருக்கிற போன்ல 17 போன் இல்லைங்க. என்னது இது? எப்படி நிற்கிறீங்க, எப்படி பேசுறீங்க சொல்லான்னு பார்த்தேன். கொஞ்சம் இடம் பெருசா இருந்தா ஆடியும் காட்டுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் நடந்தபடியே நாம் என்ன பண்ணணுமா? ஆமா, வேற மாதிரி நம்முடைய ஜீவியம் இருக்கக்கூடாது என்று வேதம் எதிர்பார்க்கிறது. நம்மளை பார்க்கும்போது சொல்லணும், உங்களை பார்க்கும்போதே தெரியுதுங்க. ஆர் யூ கிறிஸ்டியன்? நீங்க கிறிஸ்தவங்களா? ஏங்க எல்லாம் உங்களோட பேச்சு நடவடிக்கை எல்லாம் கேட்டுக்குங்க. குட் ஃப்ரைடே அப்போ நான் ஊழியத்துக்கெல்லாம் வரல, சர்ச்சுக்கு தான் போயின்னு இருக்கிறேன். பஸ்ஸு வந்து நிற்குது 29 சாயந்தரம் 3 மணி. எல்லாருக்கும் பயங்கர பசி. 10 மணிக்கு ஆரம்பிச்சுது. படப்படப்படப்படப்ப எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஏறுறாங்க. பஸ்ஸு வாசல் எவ்வளோ பெருசு இருக்கும்? இவ்வளோ பெருசு இருக்குமா? டக்குன்னு பேசுங்களம்மா, அவ்வளோதான் இருக்கும். இதில் இவ்வளோ பேரும் ஏறணும். எல்லாம் ஏறுறாங்க கட கட கடன்னு. ஒரு அம்மா போதா வரைக்கும் சைடில் இவ்வளோ பெரிய கூடை, முகம் நிறைய இது மஞ்சள், பெரிய குங்கப்பட்டு எல்லாம் வச்சுக்கின்னு எல்லாரும் இடிச்சுக்கிட்டு ஏறுது. இவங்களுக்கு நடுவில் புல்லாண்டு ஒயிட் ஷர்ட் போட்ட சிஸ்டர் 2 பேரும் இடிச்சுக்கிட்டே ஏறுறாங்க. இந்த வெள்ளை புல்லாண்டு போட்ட சிஸ்டர் அவங்கள பார்த்து எருமை அப்படின்ட்டு உள்ள ஏறிட்டாங்க. இந்த அம்மா ஒன்றும் சொல்லலை. ஏன்னா குட் ஃப்ரைடே, இயேசு சிலுவையில் தூங்குற நாள். எல்லாம் உள்ள ஏறி உட்காந்து ஒரு ஓரமாக நிற்க வச்சு டிக்கெட் கொடுத்துன்னுக்குறாங்க. இந்த அம்மா கூடையை வச்சுட்டு அங்கேருந்து வந்துச்சு. வந்து அடி எருமை யார? புல்லாண்ட. இப்பதானே கேட்டு வந்த, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று. அறிவு கெட்டவிட, இத்தனோண்டு படிக்கட்டல நான் என்ன உன் கால் மேலே ஏறிய குதிப்பேன்? அதில் எப்படியோ பூந்து நுழையணும்னு நானும் வந்தேன். என்னமோ நான் வேணும்னு குதிச்ச மாதிரி என்னமோ பேசுற. இது மூஞ்சி, இது கையில் ஒரு பைபிள், அவ்வளவுதான். அடுத்த பஸ் ஸ்டாண்ட் அந்த அம்மாவை காணும். யாரு? சிஸ்டர். தாழ முடியல. இந்த மாதிரி சிஸ்டர் பிரதமரும் இருக்கிறாங்க. அவர் நடந்தபடியே என்ன அப்படி அவர் என்ன பண்ணுவாரு? நம்ம கூட ஏசு ஏறி இருந்தாருன்னா என்ன பண்ணுவாரு? வழி விட்டு ஏறுங்க சிஸ்டர், ஏறுங்க ஏறுங்க, இல்லை நீங்க ஏறுங்க தாடிக்காரர, இல்லை நீங்க ஏறுங்க, இல்லை நீங்க ஏறுங்க, இல்லை நீங்க ஏறுங்க. அவன் அங்கிருந்து கோவப்படுவான். ஏறீங்களா இல்லையா? அது அவங்க இயேசு பிள்ளைங்க. எப்படி இருக்குதுங்க? நம்ம பக்கத்து வீட்டில், ஏன் நம்ம வீட்டிலே எப்படி இருக்குது? நம்ம வீட்டுக்காரரு இல்லை நம்ம ஒய்ஃப் எப்படி கூப்பிடுறாங்க நம்மளை? நிறைய வீடுகளை பார்த்துருக்கீங்களா? டே அந்த பேய் இன்னும் வரலையா? யார் அந்த பேய்? ஃபாஸ்டிங் ப்ரேயர் போனா அம்மா,
சில பிரதருங்களை பார்த்து, என் பிரதர் சர்ச்சுக்கு வர மாட்டேன்றீங்க. கட்டாயம் வருவோம் பாஸ்டர், உங்கள் சர்ச்சில் நல்ல செய்தி எனக்கு தெரியும், ஆனால் அந்த பாக்கியம் எனக்கு இல்லை பாஸ்டர். ஏன்? என் பொண்டாட்டி தான் காரணம். ஏன்? உங்கள் சர்ச்சுக்கு தான் வரா, அவளாலேயே நான் வர்றதில்லை. வேஸ்ட். ஆத்ம ஆதாயம் பண்றாங்க. வர்ற வீட்டுக்கார கூட வர விடாம, உனக்கு என்ன சோறு தானே வேணும், தனியனே சாப்பிடு, நான் போறேன். அப்படியா? சனியனுக்கு பார்ட்னர் சனியர் தான், வேற யாரும் கிடையாது. எனக்கு வந்து சேர்ந்துக்குது பாரு ஒரு பேய். நீ பேய், அந்த தான் உனக்கு பார்ட்னர் பேய். அல்லேலூயா. எப்படி சொல்லணும் தெரியுமா? உங்க அம்மா மாதிரி ஒரு பொம்பளை கிடைக்கவே மாட்டாளா? யாரு? ராமன். அந்த பக்கம் இந்த பக்கம் சொல்லணும், உங்க அப்பா மாதிரி ஒரு அப்பா கிடைக்கவே மாட்டாருப்பா. இது அங்க குடும்பம். அல்லேலூயா. அவர் நல்ல வேளை அவருக்கு கல்யாணம் ஆகல. யாருக்கு? எல்லாம் நடக்கிற கதையை வேற யாரும் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து நம்ம மூணாவது யார் எங்க போறோம்? புத்திரர். ரைட், எனக்கு டைம் கொடுத்துட்டீங்க, ராத்திரி வரையில. புத்திரர் என்பதை எதனால் அடையலாம்? பிள்ளைகள் வேறே, புத்திரர் வேறே. பிள்ளைகள் 1:12 வர்றது வாசிங்க. பிள்ளைகள் யார் பாருங்க. இப்ப மூணாவது புத்திரருக்கு வந்திருக்கிறோம். பிள்ளைகள் யாரு? யோவான் 1:12. அவருடைய நாமத்தினாலே விசுவாசம் உள்ள. அவருடைய நாமம் என்ன நாமமா? நல்லவரா, வல்லவரா, போதுமானவரா? இயேசுக்கு உங்களுக்கு பிடிச்ச நாமம் எது? அதிசயமானவரா? அப்ப டெய்லி அதிசயம் நடக்கணும். ஆலோசனை கர்த்தரா? உள்ள வாசிங்கம்மா. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கெல்லாம் யாரு? ஏற்றுக்கொண்டவங்க. உங்களுக்கு என்ன பேரு? ஏற்றுக்கொண்டவங்களுக்கு என்ன பேரு? நிறைய பேர் ரொம்ப பாவமா உட்கார்ந்துருக்காங்க. போறவங்க போலாம், நான் வேற மாதிரி பாஸ்டர். இங்க கொண்டாந்து இருக்குது நவரத்தனம், வைரத்தை விட அதிகமான விலை உள்ளது. உங்களுக்கு இதை விட கண்ணாடி கல் இஷ்டம்னா தாராளமா தான் வாசல். உங்களுக்காக நான் எதையும் நிறுத்த மாட்டேன். எனக்கு 5வது ஸ்டேஜ் கேன்சர் தான். செத்தாலும் சாவேனே தவிர நிறுத்த மாட்டேன். பேர் என்ன தெரியுமா? அநேகமாயிரம் பொன்வெள்ளியை பார்க்கிலும் நீர் சொன்ன இந்த வேதமே நலம். அல்லேலூயா. யாருங்க பிள்ளைகள்? யாருங்க புத்திரர்? யாருங்க? அவருடைய நாமத்தின் மேல். இன்னைக்கு இயேசுவை நீங்க யாருன்னு கேட்டு பாருங்க. ஐயோ நல்லவருங்க அவரு, அவர் வல்லவர், அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் நித்திய பிதா, அவர் சமாதானம், இதெல்லாம் கதைங்க. அவர் ரட்சகர். கைத்தட்டு. உன்னை என்ன பண்ணியிருக்கிறாரு? ரட்சித்திருக்கிறார். அவர் ரட்சகர் என்ற நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களை அவரை வாசி. சரி, இது இவங்கெல்லாம் யாரு? பிள்ளைகள். அடுத்து புத்திரர் யாரு? பிள்ளைகள்னு சொல்றதுல மாம்சத்திற்கு இடம் இருக்கிறது. ஆனா புத்திரர் என்று சொல்கிறதிலே அங்கீகாரம் இருக்கிறது. எனக்கு மோடியை தெரியும் சொல்றது வேற. மோடிக்கு என்ன தெரியுமா? நான் சொல்லிக்கலாம், மோடி எனக்கு நல்லா தெரியும். என்னப்பா தெரியும்? போஸ்டர்லாங்கிறாரு, பேப்பர்லாங்கிறாரு, குமுதம் கல்கி ஆனந்த விடலாங்கிறாரு. மோடிக்கு உன்ன தெரியுமா? அதுதான் அங்கீகாரம். கைத்தட்டு. அவர் சொல்லணும். யார் ராணியா? நல்லா மாட்டினாங்கடா அவங்க. யார் ராணியா?
நல்ல பிள்ளையாச்சே. ஆஹா, பிரதமர் வாயிலே என்னது நல்ல பிள்ளைன்ற பேரு. இயேசு சொல்லணுங்க. நாம இயேசுவை தெரியும்னு சொல்றது முக்கியம் இல்ல. இயேசு உங்களை என்னையும் பார்த்து சொல்லணும், இவங்க என் பிள்ளைகள். அதான் அதான் என்ன புத்திரர். பிள்ளைகளுக்கு மாம்சத்துக்கு இடம் இருக்கிறது, ஆனா புத்திரருக்கு சுவிகாரத்தினுடைய காரியங்கள் இடமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப முதல் பிள்ளைகளானோ, அப்புறம் சகோதரரானோ, இப்ப என்னமா இருக்கும் புத்திரர். சரி, இப்ப புத்திரர்னா யாரு சரியா பார்த்துருவோம். ரோமர் 8:14-15. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய யாருங்க? தேவனுடைய உள்ள பேய் ஆவி இருக்கக்கூடாது. என்ன ஆவி இருக்கணும்? தேவனுடைய ஆவி. இருக்கிறது மட்டும் இல்ல, இருக்கிறது என்ன தெரியுமா? என்ன பாருங்க, ஆராதனை வேளையில சிலருக்கு ஆவி பயங்கரமா இருக்கும். தேவனுடைய ஆவியாது தேவ பிரசன்னத்துல ஒரு கபா ஒரு கலபாபா ரகபாபா. இங்க வீட்டுக்கு போய் அவன் வரலையா, அவன் தாளு உங்க அப்பன், இது தேவனுடைய ஆவியா? இது பிசாசினுடைய ஆவி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா இவங்க என்ன பண்றாங்க? தேவனுடைய ஆவியினாலே வாயை திறந்து பேசுங்க. நான் முடிச்சுட்டு போறேன். ரொம்ப விலையேற பெற்ற காரியம். நீங்க இன்னும் 3ஆவது ஸ்டேஜுக்கே வரல, நிறுத்திடுவேன் நான் இதோட. நடத்தப்படுகிறார்கள். பரிசுத்த ஆவியை பெறுவது வேறே. ஐயோ, சின்னதா ஒரு கேள்வி கேட்போம். இங்க வந்திருக்கிறவங்கள இந்துக்கள் யார் யார்? கொஞ்சம் கை தூக்குங்க. இந்துக்கள்லாம் கொஞ்சம் கை தூக்குங்க. இல்லுக்கள்லாம் இப்ப கூட இந்துக்களா? இல்லையே, அவங்க பழசாச்சே. எனக்கே தெரியுமே அவங்கள. பயந்துட்டேன் நானே ஒரு நிமிஷம். இந்துக்கள் இந்துக்கள் இந்துக்களா இருந்தவங்கல்ல, இன்னமும் இந்துக்களா இருக்கிறவங்க யாரும் இல்லை. சந்தோஷமா கை தட்டுவோம். எல்லாம் யாரு? அவங்க ஒருத்தர், ஒரே ஆள். பிள்ளைகளுக்கு பிள்ளைகள், அடுத்து யாரு? சகோதரருக்கு சகோதரர்கள், அடுத்து புத்தருக்கு. அப்ப நீங்க புத்தரா இருந்தா யாரா இருக்கணும்? கிறிஸ்து நடந்தபடியே நீங்களும். அதான் பரிசுத்த ஆவியை பெறுவதனுடைய முக்கிய காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. இவங்க பரிசுத்த ஆவியை பெற்று மறுபடி மாம்ச கிரியைகளுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, உட்பட மாட்டார்கள். அல்லேலூயா. ஏன்னா ஏற்கனவே என்ன பண்றாங்க? எல்லா பாவத்தையும் சிறுவையிலே அறைந்து விட்டார்கள். எத்தனை பேர் பார்த்துருக்கிறோம்? 3 பேர். யார் யாரு? பிள்ளைகள். அடுத்து ஏன் மற்றவங்க தான் ரொம்ப டயர்டாக இருக்கிறீங்களா? எப்போ கொஞ்சம் கூல் ட்ரிங்க்ஸ் கொடுப்பா எல்லாருக்கும். ஏன்னா 2 மணி நேரமா அவங்க தான் பேசினுங்கிறாங்க, நான் வேடிக்கை பார்த்து பண்ணுகிறேன். முதல் யாரு? அடுத்து அடுத்து பிரதர் கொஞ்சம் எழுந்து நின்று அல்ல இருக்க கத்த சொல்லுங்க. ஏன்னா அந்த கத்தல் நமக்கு வரல. முதல் யாரு? 2வது யாரு? 3வது யாரு? எல்லாம் முழுசா இருக்கீங்களா? அப்பப்ப கொஞ்சம் 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 பிள்ளைகளா இருப்போம், கொஞ்சம் புத்தராக இருப்போம், கொஞ்சம் சகோதரா இருக்கும். எல்லாம் அப்படியே எல்லாம் அறகுறை அறகுறை. பரலோகத்துக்கு போலான்ற எண்ணத்தெல்லாம் மறந்துட வேண்டியதுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் பார்த்துதான் கர்த்தர் மார்க் போட்டுக்கிட்டு இருக்கார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து நான் பாதையெல்லாம் விட்டுட்டு முன்னால போறேன் வேகமா. நீங்க ஒரு மாதிரி இருக்கீங்களே, ஐயோ இவ்வளோ பாரமாயிட்டு கிறிஸ்தவனா வாடுறது இவ்வளோ கஷ்டமான்ற மாதிரி இருக்குது நீங்க பார்க்கறது. சுதந்திரர். அடுத்தது யாரு? சுதந்திரர். கர்த்தர் நம்மளை எப்படி படைச்சிருக்காரு? சுதந்திரவாளிகளா மாத்தி இருக்கிறார் இல்லையா? யாரா படைச்சார் நம்மள? அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும். ரூபம் என்னங்க? தோற்றம்.
சாயல் என்ன? உள்ளார்ந்த சுபாவம். அல்லேலூயா. ரைட், ஓகே. இப்போ எடுக்கலாம். ஸ்பிரிட் ஆஃப் அடாப்ஷன் நம்ம பார்க்க போற காரியம். சரி, யாருங்க தேவனுடைய சாயல்லையும் சுதந்திரத்திலையும் இருக்கிறோம்? அவங்களுக்கு பேரு சுதந்திரர். அவங்களுக்கு பேர் என்ன? சுதந்திரர். 8 வாசிங்க, 8:17. ரோமர் 8:17. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே. தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு. இப்ப இந்த 3க்கு வர்றவங்க 4வது இந்த ஸ்டேஜுக்கு என்ன பண்றாங்க? அவங்க வர்றாங்க சுதந்திரர்கள். ரைட், ஓகே. வாசிமா 17 முடிஞ்சிருச்சா? வெரி குட். இப்ப கவனிங்க, யார் சுதந்திரன்றத பாருங்க. லீகல் ஹேர்ஸ் பாருங்க யாருன்னு. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால். சுதந்திரம்னா என்னன்னா ஜாலி இல்ல. எத்தனையோ பேருடைய பாடுகள்ல தான் நமக்கு என்ன கிடைச்சிச்சு? எத்தனை வருஷம்? 79 வருஷம். யார் யாரோ செத்தாங்க. ஜாலியன் வாலா படுகொலையில எவ்வளவோ ஆயிரக்கணக்கான பேர் செத்தாங்க. நம்ம எனக்கு வெறும் கொடி குச்சின்னு சுத்தின்னுறோம். கேட்டா என்ன சொல்றோம்? நாங்கெல்லாம் சுதந்திர இந்தியா தரும். இப்படி பார்த்துங்க போதே பின்னால வெட்டி போடுறாங்க. சுதந்திரமே இல்லை. அல்லேலூயா. அப்ப சுதந்திரன்றது யாரு? யாரு? கிறிஸ்து நம்மை சகோதரன் அழைக்கிறது இருக்கட்டும் ஒரு பக்கம். யாரா அவங்க? கிறிஸ்துவுடனே கூட என்ன பண்ணணும்? உன்னுடைய வாய்க்கொழுப்பு, உன்னுடைய தவறான ஜீவியத்துல நீ அடி வாங்கிறது முக்கியம் கிடையாது. கர்த்தருக்காக பாடுபட வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்துவனுக்காக பாடுபடுற வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை பலார் ரொம்ப இது கொடுக்குறீங்க, ராக்ஸ் கொடுக்குறீங்க. என்னடா ட்ராக்ஸ் கொடுக்குறீங்க? பலார்னு ஒன்று கொடுத்து 8 4 உதைக்கிறான். என்ன பண்ணிட்டு வரணும்? ஸ்தோத்திரம். இந்த பாடி யாருக்காக? இவன் தான் சுதந்திரம். நமக்கு உட்கார்ந்து இருக்கவங்க யாராவது சுதந்திரங்க சொல்லுங்க. யாருன்னா கிறிஸ்துவுக்காக ஏதாவது பாடுபட்டவங்க சொல்லுங்களேன். ஒன்பே டிராஃபிக்கே இது. எப்பவுமே ஏசு எனக்கு இது கொடுக்கணும், ஏசு எனக்கு அது கொடுக்கணும், ஏசு எனக்கு வீடு கட்டணும், ஏசு எனக்கு நல்ல பொண்டாட்டி கொடுக்கணும், ஏசு எனக்கு நல்ல மனைவி கொடுக்கணும், ஏசு எனக்கு நல்ல புருஷன் கொடுக்கணும், நான் வீடு கட்டணும், நான் மாடி கட்டணும், நான் கார் வாங்கணும், நான் ஏரோப்ளைன் வாங்கணும், நான் அது வாங்கணும். இதுக்கு தான் இயேசுகிட்டே வர்றது. இன்னைக்கு இயேசுகிட்ட எதுக்கு வரணும்னா அவரை மாதிரி பாடுபட வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தடவை எங்க வீட்டுக்கு ஒருத்தர் வந்தாங்க. வந்து ஜெபம் பண்ணாங்க. என்ன ஜெபம் பண்ணாங்க தெரியுமா? அவங்க பிள்ளைக்கு பிரெயின் ஃபீவர். என்னது? பிரெயின் ஃபீவர். தலையை தூக்க முடியாத குழந்தை. நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போய் நான் சதர்ன் ரயில்வேல செய்தி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அவங்க என்ன நினைச்சாங்க தெரியல. ஐயா ஜெபம் பண்ணா நம்ம பிள்ளை என்ன ஆவா, சுகமாவா நம்பி என்ன பண்ணிட்டாங்க, போய் ஆஸ்பத்திரியில் எழுதி கொடுத்துட்டு பிள்ளைய கூட்டிட்டு மாட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் அகெயின்ஸ்ட் மெடிக்கல் அட்வைஸ் எழுதி கொடுத்தா என்ன பண்ண மாட்டாங்க, திரும்ப சேர்க்க மாட்டாங்க, கூட்டு மாட்டாங்க. என்ன சிஸ்டர்னு கேட்குறேன். பிள்ளைக்கு பிரெயின் ஃபீவர் கியானம். அப்படியா, சரி வாங்க ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணிட்டு என்ன பண்ண போறீங்கன்னு அவங்க திரும்ப சேர்த்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஐயா நீங்க ஜெபம் பண்ணுங்க ஐயா, கர்த்தர் சுகம் பண்ணுவார். யாரு யாரு? அந்த சகோதரி, புது விதவை, 8 வருஷம் தான் ஆகுது கல்யாணம் ஆகி. சரி பிள்ளைக்கு ஜெபம் பண்ண உடனே சுகமாயிட்டோம். கர்த்தருக்கே மகிமை. இங்க வரல. இப்படி இருந்த பையன் டக்குன்னு தலையை தூக்க ஆரம்பிச்சிட்டான். ஐயா பிள்ளை சுகமாயிட்டான். ஐயா எங்க வீட்டில் ஒரு மீட்டிங் வைக்கணும் ஐயா. சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வீட்டில் மீட்டிங்க்கு போயிட்டேன். வீட்டுக்கு மீட்டிங் போனால் அரக்கோணம் உள்ள ஏதோ ஒரு காடு, அது பக்கத்தில் போயின்னுக்கிறேன்.
போய் மீட்டிங் நடத்திட்டு இருக்கேன். பெரிய மீசை வச்சுக்கினேன். ஒருத்த நல்லா கவனிங்க, நான் புதுசு ஊழியத்துக்கு கால் மேல் போய் வச்சுக்கினேன். என்னையே பார்த்துங்கிறான். எல்லாரும் அவனை பார்க்குறாங்க, என்ன பார்க்குறாங்க, அவரை பார்க்குறாங்க, என்ன பார்க்குறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல என்னன்னு. மீட்டிங் முடிஞ்ச உடனே அங்கேருந்து வந்தான். இப்படி பிடிச்சான் என்ன ஷர்ட்டை பிடிச்சி ரோட்டில் இழுத்துன்னு போகிறோம். தரன்னு எல்லாரும் டே ரங்கா ரங்கா விட்டுடுறா டே, அவர் நல்ல மனுஷன்டா, நம்ம குழந்தை சுகமா இருந்துக்கு அவர் தான்டா காரணம். ரங்கா அவன் ஏன் ரங்கா கத்துக்க, அவன் கண்டுக்கவே இல்லை. இழுத்துக்கிட்டு போய் என்ன பண்ணான் தெரியுமா? எறும்பு புத்து இல்ல, ரக்க வச்சுன்னு பறக்குமே பெரிய பெரிய எறும்பு, அந்த புத்து ஈசல் இல்லைங்க, கடிக்கிற எறும்பு. நேராக போய் அந்த புட்டை காலால் அப்படியே வச்ச உடனே உள்ளேருந்து என்ன வருது? எறும்பு வருது. அதுக்கு மேலே என்னை நிற்க வச்சு சுற்றி கயிறு போட்டு கட்டிட்டு போயிட்டோம். கொத்தா எறும்பு ஏறுறீங்கெல்லாம் ஏறுது. நான் என்ன ஜெபம் பண்ணுறேன்? ஆண்டவரே, ஒரு எறும்பும் என் மூக்குள்ளே போகக்கூடாது. ஆண்டவரே, ஒரு எறும்பும் என் காது உள்ள போகக்கூடாது. இங்கே வர்ற எறும்பு இங்கே இப்படி போயிடுதுங்க. இங்கே வர எறும்பு கூட்டம்லாம் எறும்புங்க மேய்து. அப்படியே மேலே ஃபுல்லாக எறும்பு. தூரத்தில் நின்று இந்த ஜனங்க, அட பாவி டேய், என்னடா இப்படி கட்டி போட்டுடா வரன்றாங்க. அவன் கண்டுக்கிற உட்காந்துக்கிறான். 10 மணி ஆனாலும் அவன் பேண்ட்டு ஃபுல்லாக எறும்பு ஏறிடுச்சு. உள்ளோ அவன் ஷர்ட்டு ஃபுல்லாக எறும்பு ஏறிடுச்சு. அப்போ நான் பேண்ட் ஷர்ட் போட்டுனேன். சாவட்டும் அவனை. இப்படியெல்லாம் செத்தான்கள்னா தான் எல்லாம் கடிச்சு வீங்கி நாளைக்கு சாமா இல்லை. அப்போ இன்னொரு நாளைக்கு நம்ம ஊருக்கு என்ன பண்ண மாட்டான் வரமாட்டான். நான் கண்ண முடியல. நான் பாடு சோத்திரம் சொரியவும் முடியல. எல்லாம் மேய்து, எல்லாம் எறும்பும் மேய்து. பின்னால் கையை கட்டின்னு அப்படியே நின்னுக்கிறேன் பேசாம. திடீர்னு ஒரு சத்தம், தோ இங்கிறான்டா அப்படின்னாங்க. எனக்கு இன்னும் பயம். கூட்டு போய் என்ன பண்ண போறாங்க? உதைக்க போறாங்க போல நம்மள. போலீஸ்காரங்க ஒரு 4 பேர் இங்கிறான்டான்னாங்க. பார்த்தா நான் அப்படியே தாங்கிறேன். என்னை கட்டி போட்டான் பாருங்க. அவன் எழுந்து ஓடுறான். பார்த்தா அவன் ரவுடி. அவனை என்ன பண்ண ரொம்ப நாளாக என்ன பண்ணுகிறாங்க, தேடினுக்கிறாங்க. அவரை பிடிச்சும் போயிட்டாங்க. எல்லா ஜனமும் ஓடியாந்த ராத்திரி 10 மணிக்கு கட்டெல்லாம் அவுத்து என்னை கூட்டின்னு போய் எல்லாத்தையும் உதறி சட்டையெல்லாம் மாட்டி, ஐயா ஏதாவது கடிச்சிடுச்சா பாருங்கிறாங்க. இல்லைங்க, ஒரு எறும்பு கூட என்னை கடிக்க இயேசு விடலை. ஒரு மூக்கு உள்ள ஒன்று பூரல, காது உள்ள ஒரு எலும்பு. அதனால தான் எனக்கு 5வது ஸ்டேஜ் கேன்சர்ல டக்கரா நின்றுக்கிறேன். போன வாரம் கேட்டார் டாக்டர், நான் இந்த வாரம் எந்த ஊருனாரு? மதுரை அப்படின்னாரு. அடுத்த வாரம் அப்படின்னாரு. அடுத்த வாரம் பாம்பே. அதுக்கு அடுத்த வாரம் இலங்கை. அடப்பாவி, பிளேன்லேயே சாவான் பிறகுது. சாவுறேன். நீ ரோட்டில் சாவு, நான் இங்கே சாவுறேன் ஏரோப்ளேன்ல. சாவு எல்லாருக்கும் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்காக பாடு பண்ணும்? அதுதான் மகிமை. அவங்களுக்கு பேர் தான் என்ன? சுதந்திரர்கள். நீ சுதந்திரிக்கணுமா எல்லாத்தையும்? அப்ப நீ பாடுகளை முதல்ல என்ன பண்ணணும்? சுதந்திரிக்கணும். இன்னைக்கு எல்லா லெவலுக்கும் போய் மினிஸ்டர்ஸ்க்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். யாருக்கு போய் சொந்த கடைசியா? பெரிய பணக்காரன் ஒருத்தங்கிறானே, அம்பானி வீட்டுக்கு தனி ஏரோப்ளேன் வச்சு கூட்டின்னு போனாங்க. 12,000 போக 12,000 வர்ற. நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், என்ன ஆண்டவரே எங்கே கூட்டின்னு போகிறானுங்க எங்களை அப்படின்னா. போ அப்படின்னாரு. யார் இது அப்படின்ட்டேன். அம்பானி வீட்டிலேருந்து எல்லாம் வந்துக்கிறாங்க அப்படின்னாங்க. ஒரு 4 பேர் எங்கள் வீட்டுக்கு என்னை தூக்கி காரில் உட்காரச்சு ஏற்றின்னு போய் தனி ஏரோப்ளேனில் தனியாக உட்காந்துக்கிறேன். பாவி அங்கன்னா தீவிரர்கள் கொண்டு போய் இறக்கிடுவானுங்களா என்னானே தெரியல இது அப்படின்னு. அங்கே போய் இறக்கி அங்கேருந்து சும்மா சல்யூட் அடிச்சு ஒரு 10 கார் எனக்கு பின்னால். ஜெயலலிதாவுக்கு தான் வரும்னு நினச்ச கார் எனக்கு கூட வந்துச்சு. 10 கார் பின்னால். அதில் முன்னால் கூட்டின்னு போய் நிற்க வச்ச உடனே உள்ளே போன உடனே ஆண்டவர் கேட்டார், யாரை கேட்டுன்னு வந்த? என்னது? யாரை கேட்டுன்னு நீ வந்த அப்படின்னாரு.
ஐயோ, நான் சொல்ல அவன் என்ன பண்ணிட்டான், என்ன கிட்னாப் பண்ணின வந்துட்டானுங்க. அங்கிட்டு பெரிய பெரிய ஃப்ராக் போட்டுக்கினேன், டினா முனிம் சினிமா நடிகை. அந்தம்மா அங்கேருந்து வந்து glad to meet you pastor அப்படின்னாங்க. என்னடா இதெல்லாம் வந்து நிற்குது அப்படின்னு. glad to meet you மா. I am a sister now, முனிம் can't you recognize me அப்படின்னா. No, I don't see films. What, you don't see films அப்படின்னா. No, I don't see films. I see. அவளுக்கு பயங்கர ஆச்சரியம். சினிமா பார்க்காத ஒரு ஆள் உலகத்தில் உட்காந்துக்கிறான்னு சொல்லிட்டு. No, I don't see films அப்படின்னா. Once I was a singer, I used to sing Hindi songs. Now I am not a singer. பக்கத்தில் உட்காந்துக்கு நான் சினிமா நடிகர். இது பார்த்தா அமிதாப் பச்சன் எல்லா கும்பலும் மொத்தமாக நிற்குது, கூட்டமாக. அவனை இவனை கூப்பிட்டு கேட்டேன், வாட் ஃபார் தே ஹேவ் கம்மிங், எதுக்கு வந்துக்கிறாங்கன்னு. நீங்கள் ஜெபம் பண்ணி, யாரு அம்பானி அப்பா யாரு? முகேஷ் அம்பானி, அனில் அம்பானி, அப்புறம் வேற யாரு? திருபாய் அம்பானி. அம்பானி, திருபாய் அம்பானி அவர் தான். அவரை இப்போ நீங்கள் எழுப்பணும். நாங்கள் அட பாருடா, இவனுங்க நட ஆஸ்பத்திரியில் படிக்க வச்சுன்னு என்ன எழுப்ப சொல்கிறாங்க. ப்ளீஸ் கிவ் மீ a ரூம் அப்படின்னா. எஸ் அப்படின்னாங்க. ரூமில் போய் முழங்கால் போட்டு, ஆண்டவரே என்னை எழுத்து பண்ணிட்டாங்க, நான் என்ன சொல்லணும்னு. அந்த ஆள் செத்துருவான்னு சொல்லிட்டு போய்ட்டுன்ட்டாரு. ஐயோ ஆண்டவரே, 12 லட்சம் போகிற பிளெயின், 12 லட்சம் வர்ற பிளெயின், 24,000 ரூபாய்க்கு பிளெயின் கொடுத்து கூட்டின்னு வந்துக்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க? அதுதான் முடிவு சொல்லிடு. நாங்கள் ஏதான் கதை தந்துன்னு விட வந்தாங்க. What did you Jesus say அப்படின்னாங்க. இயேசு என்ன சொன்னார்னாங்க, your father will be dying tomorrow, today night அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா கேஷுவலாக சொல்கிறான் இவன், உங்கள் அப்பன் செத்துருவான்னு. அதுக்காக அவனை கொண்டாந்தோன்னு கூட ஒரு வார்த்தை பேசல. படித்தவனுக்கு பணக்காரனுங்க பார்த்துட்டு கூட்டின்னு வந்து ஒரு பெரிய 12 அடுக்கு மாடி கட்டடத்துக்கிட்ட நிற்க வச்சு, உனக்கு என்ன வேணுமோ ஒரு லாரி ஃபுல்லாக ஏற்றிக்கோனானுங்க. என்னென்ன தெரியுமா? வைரம், வைடூரியம், தங்கம், வெள்ளி, பிளாட்டினம், வாசிக்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் இந்த மாதிரி என்னென்ன எத்தனை வேணுமோ ஸ்பீக்கர் கேட்குற எல்லாத்தையும் ஏற்றிக்கிங்க. ஆண்டவர் உள்ள இருந்து டேனியல் 5 அப்படின்னாரு. அப்பா ஒன்னையும் தோடாதே போ அப்படின்னாரு. ஐம் சாரி, லெட் மீ கோ டு மெட்ராஸ் சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வந்த உடனே கூல்பட்டில் வந்து முழங்கால் போட்டுனேன். என்ன ஜெபம் பண்ணியிருப்பேன்? ஆண்டவரே திருபாயம் பண்ணியே சாவடிச்சிருங்க தான் என் ஜெபம். சொல்லிட்டு வந்துட்டேன், என்னண்ணே உங்கள் அப்பா செத்துருவானே, இப்போ போச்சுங்கன்னா நான் என்ன பண்ணுவாங்க, அவனுக்கு ஆள் வச்சு அடிப்பாங்க. என்ன கரெக்டாக 1:15 மணிக்கு ஃபோன் வருது. ஃபோனில் வருது, your Lord is great, hallelujah, my father passed away, செத்துட்டாருங்கப்பா. எல்லாருக்கும் இயேசுவை தெரியும். எல்லாருக்கும், எல்லா கோட்டீஸ்வரங்களுக்கும் இயேசுவை தெரியும். ஆனால் நம்மளை கூட்டின்னு போகும்போது என்ன பண்ணக்கூடாது, ஐயா வேணாங்க என்னை விட்டுருங்க தயவுசெய்து, தப்பா கப்பா சொல்லிட்டுன்னா கூட்டின்னு போய் என்ன பண்ணுவீங்க, 4 சாப்பிட்டுதீங்க. நம்ம சபையில் எத்தனை பேர் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? 30 வருஷம் ஆயிடுச்சே, இன்னும் எல்லாம் காலாட்டிங்கன்னு சோறு தின்னுக்கிறீங்களா சபையில்? ஊழியம் பண்றவங்க எத்தனை பேர்னு கேட்டேன். என்னடா சபை இது? மருத்துவமனை ஊழியம், கிராம ஊழியம், அவங்க என்னத்துக்கு கை தூக்குறாங்கன்னு தெரியல, அப்படி இப்படின்றாங்க. போங்கம்மா, போய் 4 செவில 4 அடி வாங்குங்க கர்த்தருக்காக. அல்லேலூயா. 30ஆம் வருஷம் கொண்டாடுறது பெரிய காரியம் கிடையாது. என்ன கல்யாண நாளா என்ன இது? நாங்கள் போன வாரம் கொண்டாடினோம். எதுக்கு கர்த்தர் நம்மளை கூப்பிட்டுருக்கிறாரு? சாவறதுக்காக. எதுக்கு கூப்பிட்டுருக்கிறாரு? சாக. அவருக்காக. அவர் நமக்காக செத்தார் இல்லையா? அப்போ நம்ம அவருக்காக என்ன பண்ணணும்? ஆடலாம். சகோதர அன்பு. அதுக்காக தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்காரு. இந்த ஸ்டேஜ் எல்லாம் தள்ளின்னு வந்தோம்னா தான் இந்த ஸ்டேஜுக்கு வந்து என்ன பண்ண முடியும், நம்மளால சேர முடியும். இது அக்கினியாய் நம்மை பரிசோதிக்கும். கடைசி வாசி முடிச்சிடலாம், வேகமாக போயிடுவோம். பரிசுத்தவான்கள்
இது ஒன்றும் வேற ஒன்றும் கிடையாது. இது பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜீவியம். என்ன ஜீவியம்? இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். எது 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 நம்மளை பிரித்தது? இந்த உலகத்திலிருந்து எது நம்மை பிரித்தது? பாவம் பிரித்ததா? உலகமே பாவம் தானே. இந்த உலகத்தினுடைய பொல்லாத வாழ்ந்து நம்மை பரிசுத்தவான்களாக பிரித்தது எது? என்னமோ என்ன வசனம்? நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை. அப்ப சத்தியம் நம்மளை என்ன பண்ணிடுது? உலக பாவத்திலிருந்து நம்மளை என்ன பண்ணிடுது? பிரிச்சிருது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாவம் இல்லாமல் நம்ம வாழும்போது என்னவாய் மாறுகிறோம்? பரிசுத்தர்களாய் மாறுகிறோம். அடுத்து ஆசாரியர்கள். யாருங்க? யார் உங்க ஆசாரியருங்க? யார் ஆசாரியர்? யாரு? என்னடா அது? என்ன கிறிஸ்தவங்க நீங்கெல்லாம்? ஆசாரியர்கள்னா யாருன்னா பேன்னு பாக்குறீங்க. பிரீஸ்ட். நான் நிக்கிறேன் பாரு. நான் யாரு? ஆசாரியன். அவர் யாரு? நீங்கெல்லாம் யாரு? யாருக்கு தெரியும்? நாளைக்கு நீங்க பிரீஸ்ட் ஆயிடலாம். யாருக்காவது இயேசு சுவிசேஷத்தை சொன்னீங்களா? நீங்க யாருங்க? நீங்க ஆசாரியர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசாரியத்தினுடைய முக்கியமான வேலை என்ன தெரியுமா? ஒருத்தர் மயக்கம் போட்டு உண்டார், கல்லங்க அடிச்சு போட்டு போயிட்டானுங்க. 3 பேர் கடந்து போனாங்க. யார் யாரு? யாரு உதவி செஞ்சவன்? அப்ப எல்லாருக்கும் உதவி செய்யும் போது நம்ம யாராய் மாறுகிறோம்? ஆசாரியர்களாய் மாறுகிறோம். டக்குன்னு சொல்ல தெரியணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எம்ஜிஆர் ஆசாரியரா? நல்லா உதவிலாம் செஞ்சாரு எம்ஜிஆர். அவர் பிரீஸ்டா? அவர் கொடை வள்ளல். அவர் யார்? அவரு கொடை வள்ளல். உலகத்தார் மெச்சிக்கிறதுக்காக என்ன பண்ணாரு? தர்மம் பண்ணாரு. போய் அவருடைய இது தெரியுமா? ராமபுரம் தோட்டம் இல்ல, அது தோண்டி பாருங்க, ஒரு 2000 எலும்பு இருக்கும். ஐயோ, லவரண்டியம் பாஸ்டர், நீங்க தான் வாங்கி சாவு போறீங்க. அதுக்கு தான் வந்துக்கிறேன். தர்மஸ்தலால என்ன இருக்குது? தர்மஸ்தலால என்ன பாக்குது? இது என்னது? செல்லு பார்க்காத பிள்ளைங்க நிறைய பேர் உட்காந்துக்கிறாங்க இங்க. தர்மஸ்தலால என்ன தோண்ட என்ன இருக்குது? எலும்பு. இதுக்கு சூப் போட்டு குடிச்சாங்களா? கொலகார கூட்டம். இது மாதிரி ஒரு வீட்டை போய் தோண்ட, ஒரு நடிகர் வீட்டெல்லாம் தோணுனா நிறைய என்ன இருக்கும்? எலும்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஆசாரியர்களாய் துதி செலுத்துகிறவர்களாய் கடைசியாக ராஜாக்கள். அல்லேலூயா. யாருங்க அது ராஜாக்கள்? ஆளுகை செய்கிறவர்கள். தேவனுடைய அதிகாரங்களை எடுத்து ஆளுகை செய்கிறவர்கள். தேவன் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். என் நாமத்தினாலே வியாதியஸ்தர்கள் மீது கை வச்சவங்களாம் கை தூக்குங்க. என் நாமத்தினாலே முடிச்சுட்டேன், மூடிடுறேன். பெருமூச்சு விடுங்க. முட்டாண்டாப்பாங்க. பாதி தான் டீச் பண்ணேன் நான், மீதி டீச் பண்ண முடியல. என் நாமத்தினாலே மதுரை மிஷின்ல போய் என் நாமத்தினாலே கைகளை வைப்பார்கள். அப்பொழுது அவர்கள் போயிருக்கீங்களா? யாராவது போனதே இல்லை, அப்புறம் கையை வைக்கிறது. அல்லேலூயா. என்ன அதிகாரம்! என்ன அதிகாரம்!
தாங்க தேவ பிள்ளைங்க. சும்மா நான் ஊழியம் பண்ணுறேன், நீ ஊழியம் பண்ணுறேன். நோ 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 நோ. என் நாமத்தினால பிசாசுகளை எங்க பிசாசை துரத்துறாங்க? பிசாசுகளை இவங்களை துரத்துது. என் நாமத்தினால கர்த்தர் நமக்கு என்ன செய்யறாரு, என்ன வாங்கி கொடுக்கிறாரு, இதெல்லாம் சாட்சி கிடையாது. உன்னை கொண்டு கர்த்தர் என்ன ஒரு தடவை ஒரு வேடிக்கையான சாட்சி சொல்லி முடிச்சுடுற. ஒரு கிழவியை தூக்கின்னு வந்தாங்க. 65 வயசு இருக்கும். ஆனால் அது கிழவி. ஆனால் தூக்கின்னு வந்து கொண்டாந்து போடும்போதும் 22 வயசு மாதிரி இருந்தது. அவ்வளோ அழகு அந்த பொண்ணு. கூட்டின்னு வந்தவர் ஒரு தாத்தா. யாருங்க இதுன்னு கேட்டேன். என் சம்சாரம்னாரு. ஐயோ, சம்சாரமா? என்னங்க எங்க சின்ன பிள்ளை இதை போய் சம்சாரன்றீங்கன்னு. அதுக்கு மேலே பேய் சாமி அப்படின்னாரு. கை வச்ச உடனே ரத்த காட்டேரி. என்னது ரத்த காட்டேரி? அலறி என்ன பண்ணிடுச்சு, ஓடிடுச்சு. அடுத்த செகண்ட் அந்த கடுவியை பார்த்தா 60 வயசு மூஞ்சி வந்துருச்சு. அவங்க குடும்பமா ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. கை தட்டுங்க. இதெல்லாம் செய்யறதுக்கு தாங்க கர்த்தர் நம்மளை கூப்பிட்டுருக்காரு. ஆளுகை, அதிகாரங்கள் இயேசுதான் செஞ்சார் இல்ல, நாமும் செய்யும்படியாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அம்மா எல்லாம் எம்டிபு டிடிபு இது அது போட்டு பெருசா பிஹெச்டி, மினிஸ்டர் ஆஃப் டிவினிட்டி, அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. இந்த கடைசி காலம் நம்ம பாட்டு 4 டிகிரி போட்டுருந்தனால, டிகிரி போட்டு என்னத்த பண்றது? சுட சுட காப்பி ஆத்திய குடிக்க வேண்டியதுதான். நான் செய்ததை என்னை விசுவாசிக்கிறவன் செய்வான், அதை காட்டிலும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை கூப்பிட்டுருக்காரு. எத்தனை ஸ்தானம் க்ளோஸ் பண்ணிடலாமா? என்னத்தை க்ளோஸ் பண்ணிடலாம்? எப்பா இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது, நீ க்ளோஸ் பண்ணுப்பான்ற மாதிரி இது. நாங்கள்லாம் என்னவோ நினச்சிக்கணும். நாங்கள் கலர் புடவை கட்டிக்கின்னு சங்கி மாதிரி சட்டெல்லாம் மாட்டிக்கின்னு பலூன் எல்லாம் வச்சு அப்படி பலூன்களெல்லாம் சபையில் வச்சு அப்படி கிள்னா டொப்புன்னு வெடிக்கும். தம்மோ ஒன்று 30 வெடி வச்சுட்டு போயிடலாம். பண்ணுங்க, வேண்டான்னு சொல்ல, சந்தோஷமாக செய்யுங்க சின்ன பிள்ளைங்க. ஆனால் கிரியையிலே இயேசு தெரிய வேண்டும். ஆமேன், ஆமேன். ட்ரை பண்ணுங்க. 7 ஸ்தானத்துக்கு வர்றதுக்கு என்ன பண்ணுங்க? ட்ரை பண்ணுங்க. இந்தியா ரட்சிக்கப்பட வேண்டும். சோமிடலாமா? 12:20. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்களை அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே, 7 பதவிகளை இந்த பூமியில் எங்களுக்கு நீர் வைத்திருக்கிறதற்காய் உமக்கு நன்றி. இந்த 7ஐயும் நாங்கள் தாண்டி உம்முடைய சிம்மாசனத்தண்டையிலே எங்களை உட்காரவும் செய்தார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக உட்கார கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். வந்த குடும்பங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே அவர் செய்த ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாதுகாவதும் நம் ஒவ்வொருவரோடும் உடைய வருகை மட்டும் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.